தந்தைய நம்ம ஒரு முத்திரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூனிய வாயு முத்திரை. இந்த சூனிய வாயு முத்திரையை குறிக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் வரும். பெஸ்ட் யாருக்கெல்லாம் அதிகமான தேவையில்லாத பயம், பதட்டம், ஒரு தடுமாற்றம், அதனால தூக்கம் வரலையோ அவங்க இந்த சூனிய வாயு முத்திரையை ஒரு 10 to 15 நிமிஷம் பிடிக்கும் போது நல்லா தூக்கம் வரும். அது போக முடக்கு வாதம், மூட்டி வலி, அப்புறம் குதிகால் வலி, அப்புறம் பாத வலி, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை பிடிக்கும் போது அந்த வலிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உடம்புல எங்கேயாவது மதப்பு வந்துருச்சு, மதப்பு வந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு வாதம் வந்திருக்கும். அவங்க எல்லாம் இந்த முத்திரை பிடிக்கும் போது அது குறையிறதுக்கும், முன்னாடியே பிடிச்சாங்கன்னா வாதம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு உபயோகப்படும். மேலும் இந்த மதப்பு தூக்க தன்மை ஜாஸ்தியா இருக்கும். அந்த கரகரப்பு தன்மை குறையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். முகத்துல மதப்பு ஒரு பக்கம் இழுத்த மாதிரி, ஒரு மாதிரி சொரசொரப்பா இருக்கிற மாதிரிலாம் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி இத்தனை அற்புதமான பலன்களையும் இதற்கு மேலும் பலன்களை கொண்ட ஒரு முத்திரை தான் இந்த சூனிய வாயு முத்திரை அப்படிங்கிறது. அது என்னன்னா, நடுவரலையும் ஆள்காட்டி வலுவுல மடக்கிட்டு கட்டவரல பிடிச்சிக்கணும். மோதிர வரலையும் சுண்டு வரலையும் நீட்டிக்கணும். நடுவரலையும் ஆள்காட்டி உள்ள மடக்கிட்டு கட்டவரல பிடிச்சிக்கிட்டு மோதிரலையும் சுண்டு வரலையும் நீட்டிக்கணும். சரிங்களா? ரொம்ப எளிமையானது தான் இந்த சூனிய வாயு முத்திரை. இந்த முத்திரையை பிடிக்கிறதுனால எப்படி இத்தனை விஷயம் சரியாகுது அப்படின்னா, நம்ம உடம்புல எப்ப வெற்றிடங்கள் அதிகமாகுதோ, அதாவது உள்ளுறுப்புகளுக்குள்ள வெற்றிடம் அதிகமாகுதோ அங்க காத்து நிரம்பி நின்றுக்கும். அப்போ ஏர் மட்டும் ஃபுல்லா நிரம்பி நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன பிரச்சனைகள்லாம் வர தொடங்கும். வலி ஏற்படுதுன்னா அது வாயுனாலதான் ஏற்படும். காத்துனாலதான் வலி ஏற்பட தொடங்கும். அந்த காத்து சூடாகும் போது வலி அதிகமாகும். அப்போ அந்த சூடு தன்மை அதிகமாக அது விரிவடை இடத்துல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிருச்சுன்னா மற்றதெல்லாம் உள்ள போகாது. அப்போ இந்த ஆகாய சக்தி அப்படிங்கிறது எப்போ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதோ அப்போ அதற்குள்ள எந்த பூதம் அதிகமாக நிலைமை நிற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படும். இப்போ சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே காற்றால் வரக்கூடியது. அப்போ வாதமே பாத்தீங்கன்னா வாயினால் வரக்கூடியதுதான். எப்போது ஒரு ஸ்ட்ரோக் வருதோ கீழே இருக்கிற அபானன் மேலே போச்சு அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக வர தொடங்கும். அப்படி நரம்பு பிரச்சனையிலிருந்து நரம்பு பலவீனம், கை கால் நடுக்கம், ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கிறது அத்தனையுமே குறைப்பதற்கு சரி பண்ணுவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த சூனிய வாயு முத்திரை. அப்போ இது என்ன பண்ணும், அதிகமான ஆகாய சக்தியும் அதிகமான காற்று சக்தியும் குறைக்கிறதுக்கான வேலையை செய்யும். இந்த முத்திரையை டெய்லி 5 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் நார்மலா இருக்கிறவங்க பிடிச்சா போதும். ஏன்னா அதிகமான ஆகாய சக்தி இருக்கிறவங்க குறைச்சா தப்பு கிடையாது, அதிகமான காற்று இருக்கிறவங்க குறைச்சா தப்பு கிடையாது, மற்றவங்க குறைக்க கூடாது. அதனால மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்வாதாரம் சரியில்லாதனால அதிகமாக கேஸ் ட்ரபிள் ஜாஸ்தியாக இருக்கப்போ அதிகமான காற்று உடம்புல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது பிடிக்கிறனால தப்பு இல்லை. நிறைய பயம், குழப்பம், பதட்டம், நாளைக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னா ஆகாய சக்தி விரிவடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஃபுல்லாக அர்த்தம். அப்படி இருக்கவங்களும் பிடிச்ச தப்பு இல்லை. அதனால டெய்லியுமே இப்போ இருக்கிற காலத்தில் என்ன பண்ணலாம், இந்த முத்திரை 5 நிமிஷத்துல 15 நிமிஷம் எல்லாரும் பிடிச்சா தவறே கிடையாது. சரிங்களா? ஸோ அதற்கு உபயோகப்படுது தான் இந்த சூனிய வாயு முத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரை பிடிச்சிக்கிறீங்க. இது எப்படி செயல்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன், என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இதை பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா மடி மேல அந்த கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை நீங்க அப்படியே கவனிச்சுட்டு வரணும். அந்த சுவாசத்தை கவனிச்சு வரும்போது உங்களுக்கு அந்த நேரத்துக்கான சுவாசத்தை ஓட்ட தெரிஞ்சதுன்னா அதோடு சேர்ந்து நீங்க இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே மூச்சு எப்படி ஓடுதோ அப்படி கவனிச்சுக்கிட்டு கண்களை மூடி அமர்ந்திருக்கணும். உங்களுடைய அலாரம் டைம் பீஸ்ல அலாரம் வச்சுட்டு அந்த அலாரம் அடிச்ச உடனே நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி செய்யறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு உடலை தேகத்துல ஆற்றல் கிடைச்சு நீங்கள் நலமாக வாழ்வதற்கான மிக சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த சூனிய வாயு முத்திரை. ஸோ இந்த சூனிய வாயு முத்திரையை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க, அனைவரும் வளம் நலம் பெற்று வாழ் வேண்டிக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்திற்கும் இந்த அற்புதமான அனைத்து அன்புகளுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து ஆசான்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானவர்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம.